ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள ஈரான், கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய வெற்றி என்று கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது வெற்றியின் நற்செய்தி என்ற பெயரில் நேற்று இரவு தாக்குதல் நடத்தியுள்ள ஈரான், நேற்று இரவே ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. கத்தாரில் தாங்கள் நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி படை அறிவித்துள்ளது. அதே நேரம் தாங்கள் கத்தார் மீதோ கத்தாரில் உள்ள மக்கள் மீதோ தாக்குதல் நடத்தவில்லை என்று ஈரான் விளக்கம் அளித்துள்ளது. தாங்கள் யாருடைய உரிமைகளையும் மீறவில்லை என்றும் எந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கு எதிரான எந்த ஒரு மீறலையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா காமேனி தெரிவித்துள்ளார். யாருடைய ஆக்கிரமிப்புக்கும் தாங்கள் சரணடைய போவதில்லை என்றும் அயத்துல்லா காமேனி தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கத்தாரில் தங்களது ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக ஈரான் முன்கூட்டியே அறிவித்ததால் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தாம் ஈரானுக்கு நன்றி கூறிக்கொள்வதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பஹ்ரைன், ஈராக், ஐக்கிய அமீரகம், சிரியா உள்ளிட்ட 7 மத்திய கிழக்கு நாடுகளில் தனது ராணுவ தளங்களை அமைத்துள்ள அமெரிக்கா தற்போது சிரியாவில் உள்ள ராணுவ தளத்திற்கு பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. பரபரப்பான இந்த சூழலில் தமது சமூக வலைத்தளமான ட்ரூத்தில் பதிவிட்டுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். இன்னும் 12 மணி நேரத்தில் இரு நாடுகளும் சண்டை நிறுத்தத்தை தொடங்கும் என்றும் 24 மணி நேரத்தில் போர் நிறுத்தத்திற்கான அதிகாரப்பூர்வ முடிவை உலகமே வரவேற்கும் என்றும் அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேலோ ஈரானோ அதிகாரப்பூர்வமாக எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை. தங்கள் ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் தொடுத்த சில மணி நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நிறுத்த ஒப்பந்த இசைவு ஏற்பட்டுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.